ஹாய், ஐம் யாஷினி. நான் டாப் ஸ்கில் அகாடமியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்டர்ன் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங் ரன் பண்ணி பார்க்குறதுக்காக MinGW அப்படின்ற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். தென் இப்போ நம்ம சின்டாக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சின்டாக்ஸ்னா என்ன? சின்டாக்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரோட்டோகால். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் வேற வேற சின்டாக்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர் சின்டாக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி கோடிங் டெவலப் பண்ணாதான் நம்மளோட கோடிங் ஃபைல், அதாவது நம்ம ப்ரோக்ராம் எந்த எரரும் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம சின்டாக்ஸ்ல எதுவும் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் நம்மளுக்கு அக்வயர் ஆகும். ஓகே, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது? இப்போ நோட் பேடில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெட்டர் ஃபைல் இருக்கணும். சி ப்ரோக்ராம்னாலே ஆஷ் இன்க்ளூட் stdio.h தென் int main அடுத்து கர்லி பிரேசஸ் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி print f டபுள் கோட்ஸ்குள்ள hello world தென் ரிட்டர்ன் 0. இதில் ஆஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்றதான் என்னோட ஹெட்டர் ஃபைல். அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்ற ஒரு ஹெட்டர் ஃபைலை நான் என்னோட ப்ரோக்ராமில் இம்போர்ட், அதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இந்த ஆஷ் அப்படின்ற ப்ரீ ப்ராசஸர் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபைலை என்னோட ப்ரோக்ராமில் ப்ராசஸ் பண்ணும். தென் இன்ட் மெயின் அப்படின்றது என்னோட மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட கர்லி பிரேசஸ்க்குள்ள printf அப்படின்னு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். தென் எண்ட் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் நம்ம ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். தென் கடைசி ஒவ்வொரு லைன் முடிஞ்ச பிறகு டெர்மினேட்டர், அதாவது செமிகோலன் வச்சு தான் நம்ம எண்ட் பண்ணணும். printfக்குள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்து தான் நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அதை கொடுக்கணும். தென் எண்ட் ஆஃப் தி லைன் செமிகோலன். இப்போ இந்த இதை ரன் பண்ணி பார்க்கணும். இதை ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணணும். Ctrl+S கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல நான் சி அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்றேன். சின்டாக்ஸ் அப்படின்னு என்னோட ஃபைல் நேம் .c அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் வச்சு நான் சேவ் பண்றேன். இப்போ என்னோட ஃபைல் லொகேஷனுக்கு வந்துட்டு சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டெஸ்க்டாப்குள்ள தான் நான் சி அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள என்னோட ஃபைல் வச்சிருக்கேன். நம்ம எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா gcc-o தென் நம்மளோட ஃபைல் நேம் சின்டாக்ஸ் தென் syntax.c இதுதான் கம்பைல் பண்றது ஃபர்ஸ்ட். தென் கம்பைல் பண்ணியாச்சு, நம்மளுக்கு எதுவுமே எரர் இல்லை. தென் சின்டாக்ஸ் அப்படின்னு ஃபைலோட நேம் மட்டும் நம்ம கொடுக்கணும். இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுதான் நம்ம சி ப்ரோக்ராமோட ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டர் ஃபைல் நம்ம இம்போர்ட் பண்ணோம். தென் மெயின் ஃபங்க்ஷன் கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு printf ஃபங்க்ஷன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். தென் எண்ட் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் 0 அப்படின்னு வச்சிருந்தோம். கடைசி நம்ம கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, கமெண்ட்ஸ்லாம் என்ன? கமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம கோடை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது. அந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோடிங்கோட ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அதை இன்னொருத்தவங்க ரீகால் பண்றாங்க இல்லை ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தென் டெஸ்டிங் பர்பஸ்க்கு இந்த கமெண்ட்ஸ் யூஸ் ஆகும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்றது நம்மளோட கமெண்ட் அப்படின்றது ஒரே ஒரு லைன்ல முடிஞ்சிடும் அப்படின்னா நம்ம 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் சிங்கிள் லைன் கமெண்ட். தென் மல்டி லைன் கமெண்ட் அப்படின்றது மோர் தென் 1 லைன் நான் என்னோட கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஸ்லாஷ் ஸ்டார் தென் எண்டிங்ல ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்ற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் சிங்கிள் லைன் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸ் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதுலேயே சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்குனா 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கொடுக்கறதா சிங்கிள் லைன் கமெண்ட். ஒரே ஒரு லைன்ல என்னோட கமெண்ட் முடிஞ்சு. இந்த கமெண்ட் சிம்பிள் பார்த்தோன்னே நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது ப்ராசஸர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இது இருந்துட்டு சின்டாக்ஸ் எதுவும் கிடையாது, கமெண்ட் லைன், அதனால நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த கமெண்ட் லைனை இக்னோர் பண்ணிட்டு போயிடும். இதே மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஸ்லாஷ்
தென் அடுத்த லைன்லையும் ஹலோ வேர்ல்ட். இப்படி மோர் தென் ஒன் லைன் என்னோட கமெண்ட் லைன் போகுது அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார் எண்டிங் ஸ்டார்டிங்ல தென் எண்டிங்ல ஸ்டார் ஸ்லாஷ். இதுதான் சின்டாக்ஸ் மல்டி லைன் கமெண்ட். சேம். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த அதே அவுட்புட் தான் வரும். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் நான் கம்பைல் பண்றேன், எந்த எரரும் இல்லை. தென் ரன் பண்றேன், அதே ஹலோ வேர்ல்டுன்னு தான் வருது. என்னோட திஸ் இஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது வரல. ஏன் அப்படின்னா இதை நான் கமெண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்த வர உங்களுக்கு எதுவும் சின்டாக்ஸ்ல கமெண்ட்ஸ்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாபிக் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ.